இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். யாருடைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம்? விஜய் அவர்களுடைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். விஜய் இன்னைக்கு வந்துக்கிட்டு எங்கே போய் பிரச்சாரம் பண்ணார்? சனிக்கிழமை விஜய் சனிக்கிழமை தானே வருவார். அது வர்றதுக்கு ஒரு காரணம் வேற அவர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அது அவர் பாடு. இப்போ சனிக்கிழமை எங்கே போனார்? நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் 2 ஊருக்கு போனார்ல. போயிட்டு அங்கே ஹெட்லைன்ஸில் போட்டிருக்காங்கடா, தினத்தந்தியில் என்ன போட்டிருக்காங்க? மக்களை சந்திக்க இத்தனை கட்டுப்பாடுகளா? தாவைக்கா தலைவர் விஜய் ஆவேசம், பயங்கர ஆவேசமாக பேசியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? மக்களை சந்திப்பதற்கு இவ்வளவு கட்டுப்பாடுகளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரியா? கட்டுப்பாடு எதுவுமே விதிக்கக்கூடாதா? விதிக்கணுமா விதிக்கக்கூடாதா? விதிக்கணும். எதுக்கு விதிக்கணும்? சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல. ரோட்டில் எல்லாருமே கூடும் போது அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கேட்டில் கிரீஸை ஏன் தடவுனீங்க? கிரீஸை எதுக்குடா உங்கள் கேட்டுக்குள்ளேயே நீங்கள் தடவுனீங்க? எந்த மாநாட்டிலையாவது கிரீஸ் தடவி பார்த்துருக்கீங்களாடா? எதுக்காக கிரீஸ் தடவுனீங்க? அதுக்கு பதில் சொல்லு. கிரீஸ் தடவுன கம்பி பிடிச்சா அது என்ன ஆகும்? வழுக்கும். வழுக்கி மேலே ஏறி அங்கிட்டு ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு தானே கிரீஸ் தடவுறீங்க. இதெல்லாம் நல்ல பழக்கமா? இதெல்லாம் நல்ல பழக்கமா கேடுகட்ட பழக்கமா? கெட்ட பழக்கம். சரியா? கோர்ட் என்னடா சொல்லிருந்துச்சு? திருச்சியில் நீங்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு கோர்ட்டில் கேஸ் ஆயிடுச்சு. ரைட்டா? கோர்ட் என்ன சொல்லியிருந்துச்சு? மாண்புமிகு நீதிமன்றம் என்னடா சொல்லியிருந்துச்சு? எவ்வளோ பொருளை சேதம் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்துட்டு போனீங்கனாலே பெரிய புயல் அடித்த மாதிரிக்கு வந்துட்டு போகுதுல்ல. அவ்வளோ பொருளை சேதம் விளைவிச்சிங்கல்ல, மரசாமான ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி வச்சிங்கல்ல. அதுக்கெல்லாம் எவன்டா தண்டம் கட்டுவான்? யார் தண்டம் கட்டுவா? விஜய் கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சா? ஒழுங்கு மரியாதையாக அதற்கான சேத இழப்பீடுகள் எல்லாம் கணக்கெடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் இழப்பீடு கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்காம போனீங்கன்னா நீதிமன்றம் தலையிடும்னு சொல்லிச்சா சொல்லலையா? சொல்லிச்சுல. அப்போ நீ யாரை போய் கேள்வி கேட்கணும்? நீதிமன்றத்தை போய் தானே கேள்வி கேட்கணும். அப்போ இவ்வளவு கட்டுப்பாடுகளான்னு யாரை கேள்வி கேட்குற? போலீஸை. அப்போ இது எவ்வளோ பெரிய ஏத்தமான விஷயம். இது இந்த வேலை செய்யலாமா? இது எவ்வளோ பெரிய ஒழுசுத்தனமான விஷயம். நீ ஒரு தொண்டரை சந்திக்க வரேன்னா தொடர்ச்சியாக உன்னுடைய கூட்டத்தில் தொடர்ச்சியாக வரக்கூடிய பிரச்சனை என்னது? உன்னுடைய ரசிகர்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. அதானே? வயரை பிடுங்கி இழுக்கிறது, அப்புறம் கொடிமரத்தில் ஏறுறது, கேரவன் மேலேருந்து தம்முன்னு கீழே குதிக்கிறது, மரத்துலேருந்து கீழே ஜம்ப் பண்ணுறது, நேற்றுக்கு கோயில் மேலே ஏறி பிரகாரம் மேலே ஏறி உட்காந்து செருப்பு காலோட சாமி தலைமையில காலை வச்சுருக்காங்கடா. இதெல்லாம் நியாயமாடா? நீ சாமி இல்லைன்னு சொல்கிறவன், நான் சாமி இல்லைன்னு சொல்கிறேன். என்னைக்காவது அந்த கோயிலில் செருப்பு காலோட போய் அவமானப்படுத்திருக்க மாட்டா கடவுளை? சாமி இல்லைன்னு சொல்கிறது நம்மளோட கொள்கை, புரியுதா? ஆனால் சாமி கும்பிட்றேன் கையை பிடிச்சி இழுப்போமா? நம்ம கத்தியும் கடப்பாரையும் எடுத்துகிட்டு போய் கோயிலை இடிப்போமா? நம்ம இடிக்க மாட்டோம். ஏன்னா என்னுடைய கொள்கை, என்னுடைய கருத்தை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. உன்னுடைய கருத்தை சொல்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. இப்போ உன் கருத்தை தானே நீ இதில் வீடியோவில் சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய கருத்தையும் என்னுடைய கருத்தையும் மறுப்பதற்கு அடுத்தவனுக்கு உரிமையும் இருக்கிறது. ஆனால் என்னுடைய கருத்தை உன்னுடைய கருத்தை கூறாதே, சொல்லாதே என்று சொல்வதற்கு எவனுக்குமே உரிமை இல்லை. ஆனால் நீ ஒரு கருத்து சொல்கிற மக்கள்கிட்ட, அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, உன் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோயில் பிரகாரத்து மேலே ஏறி நின்றுட்டு செருப்பு காலோட சாமி முன்னாடி போய் உட்கார்றது, இது சரியான பழக்கமா? நல்ல கெட்ட பழக்கமா? கெட்ட பழக்கம். அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. 2வது, ஒவ்வொரு நாளும் நாங்கள் மீட்டிங் நடத்தும் போது கரண்ட் வயரை அத்து விடுகிறீர்கள், கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ணி விடுகிறீர்கள்னு சொல்லி விஜய் சொன்னார்ல. விஜயோடைய தாவைக்கால இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துக்கிட்டு கரண்ட் லைனை கட் பண்ண சொன்னதே விஜய் தான் சொல்லி உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. இந்த எச்ச போலப்போலாம் உங்களுக்கு தேவையா? இதுக்கு பேர் தான் அரசியலா? இப்படி தான் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்களா? ஆட தெரியாதவன் பந்த உதச்சானா, அந்த மாதிரி கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுக்கு யோக்கியதை இல்லாதவன் இந்த மாதிரி சில்லண்டி வேலையில் செஞ்சுக்கிட்டு கண்டுபிடிக்க மாட்டாங்களாடா?
உங்க ஆளே வந்து சொல்லிட்டான்டா, இவங்க தான் அந்த நிர்வாகி தான் வந்துட்டு கரண்ட்டை கட் பண்ணி விடு, அது மக்கள் முன்னாடி வந்துட்டு தவறான ஒரு பிரச்சாரமா உண்டு பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லி. இந்த பொழப்பெல்லாம் உங்களுக்கு தேவையா? இது இல்லாம இந்த தாவேகா தலைவர் இருக்காருல்ல, தலைவர் பேர் என்னடா? அந்த விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்துக்கிட்டு பொய்யும் பிராடுமா பேசுறது. அப்படி பொய்யும் பிராடுமா எத்தனை செய்தி பேசியிருக்கிறாரு? 3 செய்தி. என்ன செய்தி சொன்னாரு? அலையாத்தி காடுகள், கடல்சார் கல்லூரி, காவல்துறை நிபந்தனைகள் குறித்து விஜய் சொன்ன கருத்து அத்தனையுமே தப்புன்னு சொல்லி கவர்மெண்ட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு? தன்னிலை விளக்கம் சொல்லியிருக்கு. சரியா? தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகளின் பரப்பளவு 2 மடங்கா உயர்ந்திருக்கு. சரியா? அரசோடைய முயற்சியினால கடந்த 2021ல் எத்தனை சதுர கிலோமீட்டராக இருந்துச்சு? எத்தனை சதுர கிலோமீட்டர் இருந்துச்சு? 45 சதுர கிலோமீட்டராக இருந்தது. இப்போ எத்தனை சதுர கிலோமீட்டராக பெருகி இருக்கு? எத்தனை சதுர கிலோமீட்டர்? வாஸ்தையில பார்த்தீங்கன்னா வாஸ்தை 90 சதுர கிலோமீட்டரா பெருகி இருக்கு. அப்போ அலையாத்தி காடுகள் பெருகி இருக்கா குறைஞ்சிருக்காடா? பெருகி இருக்கு. பெருகி இருக்கிறது தான் இப்போ நமக்கு வேணுமோ, குறையிறது நமக்கு வேணுமா? குறையிறது வேணுமா? பெருகி இருக்கு. இப்ப பெருகலைன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னது தப்பு தானே? பொய் தானே? பிராடு தானே? இந்த பிராடு வேலை எதுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இது இல்லாம நாகப்பட்டினம் மாவட்டத்துல 586 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும், மயிலாடுதுறையில 521 ஹெக்டேர் நிலப்பரப்புலையும் காடுகள் அமைஞ்சிருக்கு. ரைட்டா? நாகப்பட்டினத்துல கடல்சார் கல்லூரி எதுவுமே இல்லைன்னு அடுத்த குண்டத்துக்கு போட்டிருக்கா. அப்படி நாகப்பட்டினத்துல கடல்சார் கல்லூரியே இல்லைன்னு சொன்னோன்னே பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் நாகப்பட்டினத்துல என்ன காலேஜ்ல இருக்கு. கடல்சார் கல்லூரிக்கு பேர் என்ன? யாருடைய பேரை வச்சிருக்காங்க? உனக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஜெயலலிதாவுக்கு முன்னாடி என்ன இருக்கு? டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தெல்லாம் இயங்குது. இது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கும் போது அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லலாமா? மக்கள் என்ன முட்டாளா? எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. அடுத்து கட்டுப்பாடுகள், போலீஸ் பயங்கரமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அங்கே போகிற கூட்டத்துக்கெல்லாம் அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சிருக்கா. அப்படி பிரதமர் நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தடை விதிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னது? 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி பிரதமர் பேரணிக்கு போலீஸார் எத்தனை நிபந்தனைகளை கொடுத்தாங்க? எத்தனை நிபந்தனைகள் கொடுத்தாங்க போலீஸார் பேரணிக்கு? 20 நிபந்தனைகள் கொடுத்தாங்க. சரியா? பிரதமரே ஆனாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுத்துடலாமா? யாராக இருந்தாலும் என்ன தன்னடக்கம் வேணும் இல்லை? யாராக இருந்தாலும் சட்டம் ஒழுங்குக்கு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தான் நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லி அப்பயே பிரதமருக்கே போலீஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? 20 நிபந்தனைகளை கொடுத்ததுன்னா அனுமதி கொடுத்தாங்க. இவர் என்ன பிரதமரா? இன்னும் எலெக்ஷன்ல நிக்கல. கும்பல் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு பிரதமர் ஆயிடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம் நினைக்கிறீங்களா? நீ ஓட்டு போட முடியுமா? உன்னைய மாதிரி ஆள் தான் அங்கே முக்கால்வாசி நிறைஞ்சிருக்காங்க தெரியுமா? நீ போயிருப்ப, உன் காதுல சிண்டுல ஓட்ட போட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போயிட்ட. இல்லை நீ போவியா? நீ போக மாட்ட. நீ அறிவை கொஞ்சம் யோசிக்கிற. அப்படி இருக்கும் போது விஜய் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளை என்ன பண்றாரு? இப்போ பொய்யையும் பிராடையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறார். இது நல்ல பழக்கமா? சனிக்கிழமை விஜய் அவர்களே, அடுத்த வாரம் சனிக்கிழமை குறைந்தபட்ச உண்மையோடு வாருங்கள் அப்படி சொல்லுவாப்போ. நல்லா சொல்றா சத்தமா. சனிக்கிழமை தான்டா உங்க விஜய் அவர் மக்களை சந்திக்க சனிக்கிழமை தான்டா வருவார். உண்மையை சொல்லு. பொய் ப்ராடெலாம் வந்து அளக்க வேண்டாம். இங்கே அடுத்த நிமிஷம் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்குலாம் இங்கே ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்குது. இதெல்லாமே ஏஐயில் வேற போட்டுருவாங்க. அதனால் நீ நினச்சதெல்லாம் மனம் போன போக்கிலலாம் மக்கள் முன்னாடி பேச முடியாது. ரைட்டா? உண்மையோடு வாருங்கள் விஜய் அவர்களே அப்படி சொல்லு. ரைட்.